நிர்மல்குமார் அவர்கள் கோரிக்கையை ஏற்று தாயுள்ளத்தோடு அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களை கைது செய்து 2 நாள் 3 நாள் விசாரித்து அப்புறம் சொந்த பெயிலே கூட வெளில விடலாம். எங்கள் மீது தான் காதல் இருக்கு, தவைக்காவின் மீது தான் காதல் இருக்கு. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணதெல்லாம் திமுகவ. ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா வாயிலேருந்து இப்படி காதல் கல்யாணம்னு வர்றது. அரசியல் பேசினவர், அண்ணா வழி பேசுனவர், அண்ணாவை மறந்த திமுகன்னு பேசினவர் இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்னடான்னா வந்து இந்த படம் கண்டு ரிலீஸ் ஆகல. கமல் சார் இதே மாதிரி ஒன்று பண்ணார் தெரியுங்களா? இந்த படம் கண்டு ரிலீஸ் ஆகல, நான் நாடை விட்டே ஓடுவேனாரு. எங்க நாட்டை விட்டு ஓடிட்டாரா? சும்மா லுழலாய் 2 நாள் 3 நாள் பேசிட்டு படம் அப்புறம் ரிலீஸ் ஆகிடும். கலெக்ஷன் போட்டவுடனே அப்புறமா ஒரு சிலர் இருக்கிறாங்க பத்திரிகையாளர், சினிமா துறை சார்ந்த பத்திரிகை. என்ன வசூல் தெரியுங்களா? பாப்பா பின்னிட்டார். ஒரு ஷாட்டில் ஒன்று நடிச்சிருப்பார் பாருங்க, அவர் ஒண்டி தான் அதை நடிச்சிருக்க முடியும். இதையே சொல்லுவாங்களே, இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை பார்த்து கூட பாத்தீங்களா அந்த கூட்டத்தை, இது வாக்கா மாறாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்பாங்க. வாக்கா அதாவது எப்படின்னா, தேர்தல் ஆணையம் வந்து இது மொத கட்சி, இது 2வது கட்சி, இது 3வது கட்சி, இது 4வது கட்சின்னு கொடுத்துக்குது. மொத கட்சி திமுக வாக்கு வங்கியில் இப்போ, அடுத்த பெரிய கட்சி அதிமுக வாக்கு வங்கியில், 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி, 4வது பெரிய கட்சி பாஜக. இந்த லிஸ்ட்லேயே இல்லை யார்? தாவேகா. ஆனால் தாவேகா வந்து வரோம், கான்ஃபிடண்டாக இருங்க, ஜெயிக்கிறோம், 50%, 60% சொல்லிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இந்த ரிசல்ட் வர வரல இது இருக்குங்க. இதெல்லாம் எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. ஸோ ஒரு சில நேரத்தில் வாதத்தில் தோத்துறது வெற்றி. ஒரு அறிவுபூர்வமானவோ இல்லை ஒரு ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு பேசும்போது நம்ம பேச முடியும். ஏங்க உங்களுக்கு தெரிலங்க, அவர் தாங்க ஜெயிக்கிறார், இதை பாருங்க அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க, அவர் ஜெயிக்கிட்டோங்க, நல்லதுதாங்க. நான் ஒன்றும் ஏங்க இருக்கிறது ஒரு ஓட்டு, நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க ஒரு குரூப் ஆக்குறாங்க, சரிங்க ஜெயிக்கிட்டோங்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுறது தான் நமக்கு புத்திசாலி. ஒரு வாதம் என்பது எப்பா இது ப்ராசஸ்ப்பா, இதை பண்ணணும்ப்பா, இப்படி இப்படி பண்ணாதப்பா. பால் வந்து அது புளிப்பாகி தயிர் ஆகணும்ப்பா, அதுக்கப்புறம் தயிர் நெய்யாகி மோராகி வெண்ணெய் எடுக்கிறது, அது ஒரு ப்ராசஸ். ஹலோ, எத்தவொடனே வெண்ணெய் எடுப்போம் நாங்கள் தெரியுமா? அப்படின்னா சரி, நீங்கள் பெரிய வெண்ணெய் வெட்டி, அதனால் எனக்கு அவ்வளோ தெரியாது, வெண்ணெயை நீங்களே வெட்டுங்க, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிடணும். நம்ம எப்பயுமே அவங்க தான் தப்பிச்சு ஓடணும். எதிரில் இருப்பது விஜய் ரசிகராக கூட இருக்கலாம். நம்ம சரி, எப்பயுமே தப்பிச்சு ஓடுறதுன்றது வந்து இப்போ விஜய் சார் கிட்டேருந்து நான் கற்றுக்க வேண்டியது அதுதான். இந்த மாதிரி நேரத்தில் தப்பிச்சு ஓடிடணும். இல்லை பேச முடியாது, வாதம் பெரிய வாதக்காரராக இருக்கிறீங்க, புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், வாதத்துக்கு வாதம், அடுக்கு மொழியில் பேசுகிறீங்க, தமிழில் பேசுகிறீங்க, வைப்பு பண்ணுறீங்க, ஆட்டின்னு விடுறீங்க. அவ்வளோ ஸ்கில் செட்லாம் எனக்கு இல்லை. எனக்கு ஏதோ சட்ட நுணுக்கங்கள்னாலும் பத்திரிகையாளராக வந்து பாமரருக்கு புரிஞ்சது என்னவோ அவ்வளோதான் தெரியும். நீங்கள் பெரிய வித்தகாரரு, அதனால் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஓடிடுறது தான் மரம்.